ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம். 7000 மைல் வேகத்தில் சீரிப்பாயும் ஏவுகணை சிர்கான் ஏவுகணையை வெளிப்படுத்திய ரஷ்யா. உலக நாடுகளுடன் அதிகரித்து வரும் மோதல் போக்குகளுக்கு மத்தியில ரஷ்யா தனது ஹைப்பர்சோனிக் ஏவுகணை சோதனையை செய்துள்ளது. கிழக்கு மத்திய தரைக்கடலில் ஹைப்பர்சோனிக் சிர்கான் ஏவுகணையில ஏவி ரஷ்ய கடற்படை ராணுவ பயிற்சி மேற்கொண்டுள்ளது. கிட்டத்தட்ட 7000 மைல் வேகத்தில் செல்லும் திறன் கொண்ட இந்த உயர்வேக ஏவுகணைகள் உலகில் தனித்துவமானது என்றும் வேற எந்த நாட்டிடமும் இல்ல. சமீபத்திய ராணுவ பயிற்சியில சிர்கான் ஏவுகணைகளுடன் ரஷ்ய ராணுவம் கலிபர் கப்பல் ஏவுகணையும் ஏவியது. இது அணு ஆயுதங்கள் சுமக்கும் திறன் கொண்ட ஆயுதமாகும். கூடுதலாக ஓனிஸ் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணையும் கடலோர பகுதியிலிருந்து ஏவப்பட்டது. ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் இந்த பயிற்சிகள் கடற்படை மற்றும் விமானப்படையின் இடையே ஒருங்கிணைப்பு சோதிக்க வடிவமைக்கப்பட்டுள்ளதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கிழக்கு மத்திய தரைக்கடலில் பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட குறிப்பிட்ட இடம் வெளியிடப்படவில்லை என்றாலும் ரஷ்யா சிரியாவின் டார்டஸ் கடற்படை தளத்தை வைத்திருப்பது அனைவரும் அறிந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. முக்கியமாக கிழக்கு மத்திய தரைக்கடலில் அதிகரித்து வரும் ராணுவ பதற்றமானது ரஷ்யாவின் திடீர் நிலைப்பாட்டையும் அதன் மேம்பட்ட ஆயுதங்களை வெளிப்படுத்தும் விருப்பத்தையும் எடுத்துக்காட்டுது. இது 34 வருடங்களுக்கு பின் ரஷ்யா கையில் எடுக்கும் அணு ஆயுத டெஸ்ட் உலக அரசியலை திரும்பி பார்க்கிறது. சோவியத் யூனியன் வீழ்ச்சிக்கு பிறகு நிறுத்தப்பட்ட அணு ஆயுத சோதனைகளை மீண்டும் தொடங்கும் திட்டத்தில் இருப்பதாக ரஷ்யா வட்டார தகவல் தெரிவித்துள்ளது. 34 ஆண்டுகளுக்கு பின் அந்த நாடு மீண்டும் அணு ஆயுத சோதனை செய்யலாம் என்று கூறப்படுகிறது. ரஷ்யாவின் துணை வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி அறிக்கையில் அமெரிக்காவின் செயல்பாடுகள் காரணமாக பதட்டங்கள் அதிகரித்துள்ளது. உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கும் ரஷ்யா ஏற்றுக்கொள்ள முடியாது. இதன் காரணமாக அணு ஆயுத போர் பதட்டம் ஏற்பட்டுள்ளது. அதனால இரு நாடுகளும் அணுகுண்டு சோதனை நடத்துவதற்கான சாத்தியக்கூறு உள்ளது. இது உலகளாவிய உறுதியற்ற தன்மையை அதிகரிக்க வழிவகுக்கும். முக்கியமாக அமெரிக்காவின் செயல்பாடுகளை உலகம் உன்னிப்பாக கவனித்து வருகிறது. அணு ஆயுத போட்டிக்கான சாத்தியக்கூறுகள் தெரிய தொடங்கியுள்ளது. இப்படிப்பட்ட நிலையில் தான் ரஷ்யா தனது அணுசக்தியை கவனமாக உறுதியாக வைத்திருக்க வேண்டும். ரஷ்யா அணுசக்தி அமைப்புகளை தீவிரமாக பலப்படுத்தி வைக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது என்று ரஷ்யாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் செர்ஜி அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ரஷ்யா பிளான் ஏற்கனவே 16 மைல் வேகத்தில் செல்லும் சாத்தான் 2 ஏவுகணையில போருக்கு தயார் செய்யும்படி ரஷ்ய அதிபர் புதின் உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் தான் சாத்தான் 2 ஏவுகணைகள் அணு ஆயுதத்தை சுமந்து சென்று தாக்கும் திறன் கொண்டதாகும். அணுசக்தி திறன் கொண்ட RS-28 சர்மட் என்ற ஏவுகணை தான் சாத்தான் ஏவுகணை என்று அழைக்கப்படுகிறது. இது உலகின் கொடிய ஆயுதம் என்று அழைக்கப்படுகிறது. தற்போது உலகில் ஆக்டிவாக இருப்பதிலேயே மோசமான போர் ஆயுதம் இந்த சாத்தான் 2 ஏவுகணை தான். திரவ எரிபொருளை இயங்கக்கூடிய ஏவுகணை ஆகும் இது. இந்த ஏவுகணை தடுக்க முடியாத, அதாவது 15850 MPH வேகத்தில் செல்லக்கூடியது கண்டம் விட்டு கண்டம்பாயும் ஏவுகணை அமைப்பாகும். இது 14 அடுக்குமாடி கோபுரம் போல உயரமானது. மொத்தமாக 208 டன் எடை கொண்டது. மொத்தமாக 10 அணு ஆயுதங்களை தலா 7 டன் எடை கொண்ட அணு ஆயுதங்களை சுமந்து செல்லும் திறன் கொண்டது இது. அணு ஆயுத போர் சமீபத்தில் தான் ரஷ்யா உக்ரைன் மீது கண்டம் விட்டு கண்டம் தாண்டி செல்லும் பாலிஸ்டிக் ஏவுகணை அல்லது ICBM ஏவுகணைகளை ஏவி தாக்கியுள்ளது. இது அணு ஆயுதத்தை சுமந்து சென்று தாக்கும் திறன் கொண்டது. இதை தேவைக்கேற்றபடி பயன்படுத்திக் கொள்ளலாம். தேவையான நேரத்தில் அணுகுண்டை வச்சு ஏவலாம். இல்லை என்றால் அணுகுண்டு இல்லாம ஏவ முடியும். இதை போர்க்கப்பலில் இருந்தும் கூட ஏவ முடியும். பொதுவாக இந்த ஏவுகணையை ஒரு நாடு பெரிய போர்ல மட்டுமே பயன்படுத்தும் அல்லது பெரிய சோதனைகளை செய்தால் பயன்படுத்தும். அணுகுண்டு சோதனைகளை மேற்கொள்ள இது போன்ற கண்டம் தாண்டி செல்லும் பாலிஸ்டிக் ஏவுகணை பயன்படுத்தும். இப்படிப்பட்ட ஏவுகணையை உக்ரைன் மீது ரஷ்யா பயன்படுத்தியுள்ளது. இதனால எங்கே ரஷ்யா அடுத்த அணு ஆயுத தாக்குதல் நடத்த திட்டமிடுகிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதுபோக ரஷ்ய அதிபர் புதின் ரஷ்யாவில் இருக்கும் அணு ஆயுத செல்டர்களை தயார் செய்யும்படி உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. பொதுவாக அணு ஆயுத செல்டர்கள் அணு ஆயுத தாக்குதலிலிருந்து பாதுகாக்கும் பங்கர்களாகும். முக்கிய தலைவர்கள் பெருமளவிலான மக்களை பாதுகாக்கும் விதமாக பங்கர்கள் அமைக்கப்படும். அணுக்கதிர்வீச்சு பாதிக்காத வகையில் பாதுகாப்பாக பல மீட்டர் அகலமான சுவர்கள் பூமிக்கு அடியில் சுரங்கமாக அமைக்கப்பட்டிருக்கும். இதுபோன்று உலகம் முழுக்கவே பங்கர்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இப்படிப்பட்ட நிலையில் தான் ரஷ்யாவில் இருக்கும் அணு ஆயுத செல்டர்களை தயார் செய்யும்படி உத்தரவிட்டதாக கூறப்படுகிறது. முக்கியமாக முதல் அணுக்கரு பிளவு குண்டின் பரிசோதனையின் போது 20000 TNT-யின் சக்தி வெளியிடப்பட்டது. முதல் ஐதரசன் குண்டின் பரிசோதனையின் போது 10 மில்லியன் டன் TNT-யின் சக்தி வெளியிடப்பட்டது. 2400 பவுண்ட், அதாவது 1100 கிலோ திணிவுடைய ஒரு ஐதரசன் குண்டு 12 மில்லியன் டன் TNT வெடிப்பின் போது வெளியிடப்படும் சக்தியிலும் அதிக சக்தியை வெளியிடக்கூடியது. ஆகவே பாரம்பரியமான ஒரு குண்டை விட சிறிய அணு ஆயுத வெடிப்பு, தீ மற்றும் கதிர்ப்பு ஆகியவற்றின் மூலமா ஒரு நகரத்தையே அழிக்கக்கூடியது. 2 அணு ஆயுதங்கள் மட்டுமே இதுவரை போர்ல பயன்படுத்தப்பட்டுள்ளது. இவை இரண்டும் ஐக்கிய அமெரிக்காவில் 2ஆம் உலக போரின் போது இறுதியில் பயன்படுத்தப்பட்டன. ஆகஸ்ட் 6, 1945 அன்று சின்ன பையன் என பெயரிடப்பட்ட யுரேனியம் கருப்பிளவு அணுகுண்டு ஜப்பானிய நகரமான ஹிரோஷிமாவிலும் 3 நாட்களுக்கு பின் ஆகஸ்ட் 9 அன்று குண்டு மனிதன் என பெயரிடப்பட்ட புளுட்டோனியம் கருப்பிளவு அணுகுண்டு நாகாசாகியிலும் வீசப்பட்டது. ஹிரோஷிமா மற்றும் நாகாசாகி குண்டு வீச்சின் பின் பரிசோதனை நோக்கத்துக்காகவும் செய்முறை விளக்கங்களுக்காகவும் 2000 தடவைகளுக்கு மேல அணுகுண்டு அதற்கு பிறகு வெடிக்க வைக்கப்பட்டுள்ளது. இதுவரை வெடிக்க வைக்கப்பட்டதிலேயே மிகப்பெரியது சோவியத் ஒன்றியத்தின் சார் குண்டாகும். இதன் வெடிப்பின் போது 50 மெகாடன் TNT சக்தி வெளியிடப்பட்டது. இது ஒரு 3 படி ஆயுதமாகும். பெரும்பாலான வெப்ப அணு ஆயுதங்கள் இதனும் சிறியன. தாங்கி செல்லும் ஏவுகணைகளின் இடப்பற்றாக்குறை மற்றும் நிறையன்மனவே
இதற்கு காரணம். ஒரு சில நாடுகள் மட்டுமே அணு ஆயுதத்தை கொண்டுள்ளதாக அல்லது அணு ஆயுதத்தை கொண்டுள்ள நாடுகளாக சந்தேகிக்கப்படுகிறது. அமெரிக்க விஞ்ஞானிகளின் கூட்டமைப்பின் மதிப்பீட்டின்படி கிபி 2012 அளவில் உலகில் 17,000க்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்கள் காணப்படுகிறது. இவற்றில் கிட்டத்தட்ட 4,300 அணு ஆயுதங்கள் செயல்பாட்டு நிலையில் உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. முக்கியமாக ரஷ்யாவிடம் எத்தனை அணு ஆயுதங்கள் உள்ளது? விளாடிமிர் புதின் என்னவெல்லாம் செய்ய முடியும்? பனிப்போர் காலத்தில் சோவியத் யூனியன் தன்னுடைய ராணுவ வலிமையை பல மடங்கு அதிகரித்து பொருளாதாரத்தில் கோட்டை விட்டது. சோவியத் யூனியன் சீட்டுக்கட்டு போன்று சரிந்து விட்டது. ஏனும் சோவியத் யூனியனின் அணு ஆயுதங்கள் அனைத்தும் ரஷ்யாவிடம் தஞ்சமடைந்தது. எனவே ரஷ்யாவின் அணு ஆயுத களஞ்சியம் என்பது மிகவும் பெரியது மற்றும் வரலாற்று சிறப்பு பெற்றது. பனிப்போரின் பொழுது சோவியத் யூனியனிடம் சுமார் 4,000 அணு ஆயுதங்களும் அமெரிக்காவிடம் சுமார் 40,000 அணு ஆயுதங்களும் அமெரிக்காவிடம் சுமார் 30,000 அணு ஆயுதங்களும் இருந்ததாகவும் பனிப்போருக்கு பின்பு செய்யப்பட்ட பல்வேறு ஒப்பந்தங்களின்படி இந்த இரு நாட்டிடமும் இருந்த அணு ஆயுதங்களும் படிப்படியாக குறைக்கப்பட்டது. இதில் மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவெனில் இன்றைய தேதியில இந்த இரு நாடுகளிடமும் குறிப்பிடத்தக்க அளவில் அணு ஆயுதங்கள் உள்ளது. அணு ஆயுதம் இந்த இரு நாட்டிடம் இருப்பது ஒன்றும் சிதம்பர ரகசியம் அல்ல. அந்த அணு ஆயுதங்களை இந்த இரு நாடுகளும் எவ்வாறு செலுத்துகின்றன என்பதில் இருக்கிறது விவகாரம். ரஷ்யா முன்னோடி. அமெரிக்க விஞ்ஞானிகள் கூட்டமைப்பு ஒவ்வொரு நாட்டிடமும் உள்ள அணு ஆயுதங்களின் எண்ணிக்கை பற்றிய அறிக்கையை வெளியிட்டு வருகிறது. அந்த கூட்டமைப்பின் 2022 அறிக்கையின்படி அமெரிக்காவிடம் 5,428, ரஷ்யாவிடம் 5,977 அணு ஆயுதங்கள் இருக்கின்றன. இதைத் தொடர்ந்து சீனாவிடம் மொத்தம் 350 அணு ஆயுதங்களும், பிரான்சிடம் சுமார் 290, பிரிட்டன் நாட்டிடம் 225 அணு ஆயுதங்களும் உள்ளன என அமெரிக்க விஞ்ஞானிகள் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. அதே நேரம் இந்தியாவிடம் 172, பாகிஸ்தானிடம் 170 தாக்குதலுக்கு தயார் நிலையில. இதுல ரஷ்யாவிடம் உள்ளவற்றில் சுமார் 1,500 அணு ஆயுதங்கள் ஓய்வு பெற்றவை, அதாவது செயல்பாட்டில் இல்லாதவை. ஆனா இவற்றின் உறக்க நிலையை எப்போது வேண்டுமானாலும் மாற்றிவிடலாம் என்பதுதான் தற்போது பலரின் அச்சம். மேலும் 2,889 அணு ஆயுதங்கள் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. சுமார் 1,588 அணு ஆயுதங்கள் உபயோகிக்க தயார் நிலையில் உள்ளது. முக்கியமாக அமெரிக்க விஞ்ஞானிகள் கூட்டமைப்பு அறிக்கைப்படி இந்த 1,588 ஆயுதங்கள்ல சுமார் 812 ஆயுதங்கள் நிலம் சார்ந்த பாலிஸ்டிக் ஏவுகணைகளிலும், சுமார் 576 நீர்மூழ்கி கப்பலிருந்து ஏவப்படும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளிலும், சுமார் 200 ஆயுதங்கள் கனரக குண்டுவீச்சு விமானங்களில் இருந்து ஏவக்கூடிய தயார் நிலையில் உள்ளன என தெரிகிறது. அமெரிக்காவிடம் சுமார் 1,644 மூலோபாய அணு ஆயுதங்கள் உள்ளது, அதாவது உபயோகிக்க தயார் நிலையில் உள்ளது. இந்த இரு நாட்டிடம் உள்ள அணு ஆயுதங்கள் இந்த உலக பலமுறை அழிக்க போதுமானதாகும். ஏவும் முறை. இதுல மிகவும் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவெனில் இன்றைய தேதியில இந்த இரு நாடுகளிடமும் குறிப்பிடத்தக்க அளவில் அணு ஆயுதங்கள் உள்ளது. அணு ஆயுதங்களை இந்த இரு நாடுகளும் எவ்வாறு செலுத்துகின்றன என்பதில் இருக்கிறது விவகாரம். அமெரிக்கா மற்றும் ரஷ்யா. அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஆகிய இரு நாடுகளும் நிலம் சார்ந்த ஏவுகணை, நீர் கப்பல் மற்றும் நீர்மூழ்கி கப்பல் மற்றும் காற்று விமானம் ஆகிய 3 முறைகளை பயன்படுத்தி அணு ஆயுதங்களை செலுத்தும் ஆற்றலை பெற்றுள்ளது. ஏதேனும் ஒரு வழி அடைபட்டா இந்த இரு நாடுகளும் மற்றொரு முறையை கண்டிப்பாக கையில் எடுக்கும். ரஷ்யாவிடம் பல்வேறு ஏவுகணை உள்ளது. அவற்றில் சுமார் 400 கண்டம் விட்டு கண்டந்தாகும் ஏவுகணைகள் அணு ஆயுதத்தை தாங்கி செல்லும் திறன் படைத்தவையாக இருக்கிறது. இந்த ஏவுகணையை பயன்படுத்தி சுமார் 1,185 அணு ஆயுதங்களை எதிரி நாட்டில் தாக்கும் திறன் கொண்டது. கடல் வழியை பொறுத்து ரஷ்யாவிடம் சுமார் 10 அணுசக்தியில் இயங்கும் நீர்மூழ்கி கப்பல்கள் உள்ளது. இத்தகைய நீர்மூழ்கி கப்பல்கள் பயன்படுத்தி சுமார் 800 அணு ஆயுதங்களை ஏவலாம். அதோடு மட்டுமல்ல, ரஷ்யாவிடம் சுமார் 60 முதல் 70 வரையிலான அணு ஆயுதங்களை தாங்கி செல்லும் விமானங்கள் உள்ளது. முக்கியமாக புதியன புகுத்தல். அமெரிக்க அணு ஆயுத கூட்டமைப்பின் 2022ஆம் ஆண்டு அறிக்கையின்படி ரஷ்யாவும் சீனாவும் தங்களுடைய அணு ஆயுதங்களை நவீனப்படுத்தி வருகிறது. இது உலகில் உள்ள பலமிகுந்த நாடுகளுக்கு இடையே அணு ஆயுத போட்டியை வேகப்படுத்தியுள்ளது. ஏனோ இத்தகைய ஆயுத போட்டிகளை தடுக்க ஆயுத கட்டுப்பாட்டை அடிப்படையாக கொண்ட அணுகுமுறையை அமெரிக்கா கண்டிப்பாக தொடரும் என்று தெரிவிக்கிறது. ஏனோ இந்த தகவல்களை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் மறுக்கிறார். அமெரிக்கா புதிய வகை அணு ஆயுதங்களை தயாரித்து வருவதாக தம்மிடம் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இருப்பதாக அவர் கூறுகிறார். அமெரிக்கா மற்றும் ரஷ்யா ஆகிய இரு நாடுகளும் தங்களுடைய அணு ஆயுதங்களை நவீனப்படுத்தி வருகிறது. இந்த இரு அறிக்கைகளின்படி கண்கூடாக தெரிகிறது. நவீனத்தை நோக்கிய ரஷ்யா. 1991 சோவியத் யூனியன் சரிந்த பிறகு மிக சில நாடுகள் மட்டுமே அணு ஆயுத சோதனைகளை நடத்தியுள்ளது. அமெரிக்கா 1992ஆம் ஆண்டு, சீனா மற்றும் பிரான்ஸ் கடைசியாக 1996ஆம் ஆண்டும், இந்தியா மற்றும் பாகிஸ்தான் 1998ஆம் ஆண்டும், இறுதியாக வடகொரியா 2017ஆம் ஆண்டு சோதனைகளை நடத்தியுள்ளன. சோவியத் யூனியன் கடைசியாக 1990 சோதனை செய்தது. இதன் பிறகு ரஷ்யா எந்த விதமான அணு ஆயுத சோதனைகளிலும் ஈடுபடவில்லை. தற்போது மிகப்பெரிய அளவில் ஈடுபட இருக்கிறது. புதினின் கைகளில் உலகத்தின் எதிர்காலம். அணு ஆயுதங்கள் கைகளில் உள்ளன. ஆனா அவற்றை ஏவக்கூடிய கட்டளையை யார் வழங்குவது? இதில் உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். ரஷ்யாவை பொறுத்தவரை புதினை தவிர வேறு யார் கைகளிலும் இந்த பொறுப்பு இல்லை. ரஷ்யாவின் மூலோபாயமற்ற அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதில் புதின் முடிவே இறுதியானது. செகட் எனப்படும் அணு ஆயுதத்தை கட்டுப்படுத்தும் பிரீகேஸ் எல்லா நேரங்களிலும் விளாடிமிர் புதினிடம் இருக்கும். தற்போதைய ரஷ்ய பாதுகாப்பு மந்திரியான தற்போதைய பொது ஊழியர்களின் தலைவர் பிரீகேஸ் ஆகியோரிடமும் இத்தகைய பிரீகேட்ஸ்கள் இருப்பதாக ராயிட்டர்ஸ் தெரிவித்துள்ளது. முக்கியமாக இந்த பிரீகேஸ் ஒரு தகவல் தொடர்பு கருவியாகும். இது விளாடிமிர் புதின்
அவரது ராணுவ உயர் அதிகாரியுடன் இணைக்கிறது. இதை பயன்படுத்தி மிகவும் ரகசியமாக காஸ்பிக் மின்னணு கட்டளை வழங்கப்பட்டு அந்த கட்டளை பாதுகாப்பான நெட்வொர்க் வழியாக ராக்கெட் படகுகளுடன் இணைக்கிறது. காஸ்பிக் கட்டளை காகாஸ் எனப்படும் மற்றொரு அமைப்புடன் இணைக்கப்படுகிறது. இறுதி நாட்கள் ரஷ்யா மீது ஒரு மூலோபாய அணுசக்தி தாக்குதல் நடைபெற்றதாக அந்த நாட்டின் அதிபர் நினைச்சா அவர் தன்னிடமுள்ள பிரீகேஸை பயன்படுத்தி அணுசக்தி குறியீடுகளை வைத்திருக்கும் பொது பணியாளர் கட்டளை மற்றும் இருப்பு கட்டளை பிரிவுகளுக்கு நேரடி ஏவுதல் உத்தரவை அனுப்புவார். தேர்ட் ஹேண்ட் ஆக்டிவேட். அணுசக்தி தாக்குதல் உறுதி செய்யப்பட்ட புதின் கடைசி முயற்சியாக டெட் ஹேண்ட் அல்லது ப்ரீமீட்டர் அமைப்பு என்று அழைக்கப்படும் லாஸ்ட் ரீசோர்ட் என்பதை ஆக்டிவேட் செய்யப்படும். அதன் பிறகு நடப்பதெல்லாம் கணினியின் கைகளில். கணினி கட்டுப்பாடு மூலம் ரஷ்யாவின் பறந்து விரிந்த ஆயுத களஞ்சியத்திலிருந்து அணுசக்தி தாக்குதலை முன்னெடுக்க என ராய்ட்டர்ஸ் தனது செய்தியில தெரிவித்துள்ளது.